ஹை ஃப்ரெண்ட்ஸ், கோட் படத்துல வந்த ஸ்பார்க் சாங்ல இருந்த தளபதியோட ஏஐ லுக்கு நிறைய விமர்சனங்கள் வந்ததை எல்லாரும் பார்த்திருப்பீங்க. சோ ஆப்வியஸா கோட் டீமுமே அதெல்லாம் பார்த்திருக்காங்க. சோ அந்த லுக்குல சின்னதா முடிஞ்ச அளவுக்கு கரெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ற முடிவை எடுத்திருக்காங்களாம். ஏன்னா ஆடியன்ஸுக்காக தான் படம். ஆடியன்ஸே அந்த விமர்சனத்தை வைக்கும் போது அதை பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு சேஞ்ச் பண்றதுதான் புத்திசாலித்தனம். அதுவும் மாத்த முடியாத கம்ப்ளைண்ட்ஸா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. பட் இந்த டிஏஜிங் லுக்கே ஏஐல தான் கொண்டு வந்ததுன்றதால அதை ஈஸியா சேஞ்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்கு. பட் ஒரே ஒரு நேட்டிவான விஷயம் என்னன்னா, ரிலீஸ் டேட் இன்னும் 1 month தான் இருக்கு. சோ அதனால கம்ப்ளீட்டா அந்த லுக்கை மாத்த முடியலனாலும் முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன ஃபைன் டியூனிங் எல்லாம் பண்ண போறாங்களாம். சோ படத்துல இந்த ஏஐ லுக் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரவைஸ் ஆகி இருக்குமா. அண்ட் ஆல்ரெடி ஃபேன்ஸ் நிறைய பேர் தளபதியை லைட்டா எடிட் பண்ணி இந்த லுக்கை யூஸ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி வெங்கட் பிரபு எல்லாம் டாக் பண்றாங்க. ஆக்சுவலி மீசி எடுத்துட்டாலே தளபதி சூப்பரா இருக்காரு. சோ ரிலீஸ் டேட் நெருங்கிட்டதால பெருசா சேஞ்சஸ் பண்ண முடியலனாலும் இதையாவது பண்ணலாம். அண்ட் படத்துக்கு முன்னாடி வர்ற ட்ரைலர்லயே அந்த சேஞ்சஸ் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பட் ஸ்டில் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா இந்த லுக்குமே ஒரு பாசிட்டிவா மாறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரிதான் இந்த யங் தளபதி கேரக்டர் ஒரு வில்லனாவோ இல்ல பயங்கரமா ஃபன் பண்ற ஒரு கேரக்டராவோ இருந்தா இந்த லுக்கு கண்டிப்பா மேட்ச் ஆகும். அண்ட் பர்த்டேக்கு வழியான ஷார்ட்ஸ்ல கூட பார்த்திருந்தோம், ஒரு ஃப்ரேம்ல ஜெனடிக் லேப் அப்படின்லாம் எழுதிருந்துச்சு. சோ மேபி எங்க வர தளபதி ஒரு ஜெனடிக் டிஸார்டர் பர்சனா கூட இருக்கலாம். சோ அந்த ஃபீலை கொண்டு வரதுக்காக இந்த மாதிரி ஒரு லுக்கை கிரியேட் பண்ணிருக்கலாம். சோ அதனால கரெக்டான காரணங்கள் ஸ்கிரிப்ட்ல இருந்தா இது பெரிய கன்சர்ன்லாம் இல்ல.